அதிகாலை சூரியன் 6 மணிக்கு உள்ள, சாயந்தரமா இருந்தா 6 மணிக்கு மேல இருக்கக்கூடிய சூரியனை நெற்றிக்கண்ணால் தினமுமே பார்த்து கொண்டே வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். சூரிய சக்தி வேலை செஞ்சதுன்னா மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே மிகவும் எளிதாக விரைவாக நடக்கும். இதுவே பாத்தீங்கன்னா நம்ம சந்திரனை நம்ம நைட் நேரத்துல நம்ம பார்த்து கொண்டே வரும்போது, பகல்லி சந்திரன் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியல, நைட்ல வலிமை அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதை அப்படி பார்த்து கொண்டே வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய மொத்த ரகசியங்களும் புரிய வரும். நம்ம மனம்னா என்ன, மனது அது எல்லாமே தானா நடக்கும். அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நீ மெடிடேஷன் பண்ணீங்கன்னா போதும், தானா நடக்கும். இல்ல ஜென்ரலி சந்திரன் என்றால் மனம் என்று பொருள். ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமிக்கு வலிமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் கம்பல்சரி மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இதுல பௌர்ணமிக்கு இன்னும் வலிமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஜென்ரலி இந்த டார்க் சம்பந்தமான விஷயங்களை அமாவாசை பயன்படுத்துவாங்க. ரொம்ப பாசிட்டிவா ஸ்பிரிச்சுவாலிட்டியா நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஞானம் பெறுவதற்கு, அடுத்த கட்டம் போறதுக்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு பௌர்ணமியை பயன்படுத்துவார்கள். ஸோ இப்போ நம்ம பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தியாவதனம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்ததுக்கப்புறம் போய் அவங்க கம்பல்சரி அது அவங்களுடைய கல்வியிலேயே இருக்கு, சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதை பண்ணணும். ஏன்னா அது ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் தொடர்ச்சியாக, இல்லை நீங்க என்கிட்ட வரலனாலும் பரவாயில்ல, சும்மாவது உட்காருங்க அந்த பௌர்ணமி டைம், சும்மா உட்காந்து உங்க மூச்சை கவனிங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணலாம். உங்க மூச்சு தானா போயிட்டு வருது. இப்போ இந்த பேட்டி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ முடிக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை டைம் மூச்சு விட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கவுண்ட் பண்ண வேணாம். அது எப்படி போகுது, எப்படி வருதுன்னு பாருங்க, மீதி எல்லாம் தானா புரியும். அவ்வளவுதான் சீக்ரெட். பேச்சை குறை, மூச்சை கவனி அப்படின்னு அதனாலதான் சிவானந்த பரமஹம்சர் ரொம்ப அழகா சொன்னார். ஞானப்பிதான் சொல்லுவாங்க, பேச்சு குறைய குறைய அந்த காட்டில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் மொத்தமாக புரிய வரும்.